வணக்கம் கோகுலப்பிரியா. தஞ்சை மாநகராட்சிக்கு சொந்தமான நெவமாலைபுரத்தில் உள்ள குப்பை கிடங்கில் காலை முதலே தீ விபத்தானது ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்து வருகிறது. இந்த தீயினை கட்டுப்படுத்தும் வகையில் 3 தீயணைப்பு வாகனங்களில் தற்போது தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கூட அதனால் ஏற்பட்ட புகையானது தற்போது அந்த பகுதிகள் முழுவதுமாக சூழ்ந்து வருகிறது. தற்பொழுது இந்த புகை மண்டலம் காரணமாக, அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த புகையின் தாக்கத்தால் அந்த குப்பை கிடங்கை உள்ள பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஏதேனும் சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது. வந்தால் அதை சரி செய்வதற்காக தற்பொழுது தஞ்சை மாநகர நகர் நல அலுவலர் சுபாஷ் காந்தி தலைமையில் 5 மருத்துவ குழு அமைத்து 8 மருத்துவர்கள் தற்பொழுது இந்த பரிசோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சிவமலைபுரத்தை சுற்றி உள்ள வீடுகளில் வசிப்பவர்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கு தேடி சென்று அவர்கள் தற்போது அவர்களுக்கு இந்த புகை மண்டலத்தால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என்ன என்ற பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளவர்களுக்கு முகக்கவசம் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. மூச்சுத் திணறலில் யாருக்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வயதானவர்கள் யாருக்கேனும் இந்த இயற்கை மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நெபுலைசர் அங்கேயே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சுவாச பிரச்சனை சரி செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த தீ விபத்தானது அந்த பகுதியில் அடிக்கடி நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் நெடுங்காலமாகவே இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முறை இது போன்ற தீ விபத்தில் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் இருந்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த பகுதி மக்கள் உடனடியாக இந்த குப்பை கிடங்கை அகற்றி இங்குள்ள குப்பைகளை மாநகர பகுதிக்கு வெளியில் கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக புதிதாக ஒரு இடத்தினை தேர்வு செய்து இதை அகற்ற வேண்டும் என்பதை இந்த பகுதியில் உள்ளவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.